ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான அதிரடியான தோசை, இட்லி, சப்பாத்தி, இடியாப்பம், ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு தண்ணி சட்னி தாங்க செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான தண்ணி சட்னி எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. நான் செய்கிற இந்த தண்ணி சட்னிக்கு அதிகமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லைங்க. சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம தண்ணி சட்னி செஞ்சுக்கலாம். அதுக்கு மெயினான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி தான். நான் தேவையான அளவு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ தக்காளி விலை ரொம்பவே அதிகமாயிருச்சு. அதனால தேவையான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை நான் நல்லா அலசி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம சுடு தண்ணி வச்சுக்கலாம். சுடு தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா பபிள்ஸாக வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நேரத்தில் நான் தக்காளியை உள்ளே போட்டுருவேங்க. தக்காளி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தக்காளியை நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு வேக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த தோலெல்லாம் வெடித்து வருங்க. அந்த அளவுக்கு நம்ம தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகும். எனக்கு இப்போ ஒரு நேரம் நான் சாப்பிட்றதுக்கு தோசைக்கு தாங்க நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த தண்ணி சட்னி செம்மையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் தக்காளி நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வருது. தக்காளி தோல் நல்லா வெடித்து வரப்போகுது. இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம தண்ணி சட்னி சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். பார்த்தீங்களா இந்த இடத்துலலாம் தக்காளி தோல் சுருளுது பாருங்கள். அந்த மாதிரி சுருள்ற அளவுக்கு நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் தக்காளி நல்லா வெடித்து தோல் வெடித்து வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்துச்சுன்னா போதுமானது. பாருங்கள் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்பவும் தக்காளி வேக வச்சு வெடித்து ரொம்ப கொலன்னு வேக வச்சிடாதீங்க. ஏன்னா அதில் உள்ள சாரெல்லாம் நம்மளுக்கு இந்த தண்ணியில் போயிடும். லேசாக ஒரு பக்கம் அந்த தோல் வெடித்து வந்தால் போதும் நம்ம உரிக்கிறதுக்கு. இப்போது இதை நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறேங்க. ஆறட்டும் தக்காளியை. எல்லா தக்காளியும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க. பாருங்கள் தோல் எந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இது இப்போ ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி தண்ணி சட்னிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். வெங்காயம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நான் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நம்ம வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். ரொம்பவும் கருகக்கூடாது. பாருங்கள் தக்காளி வேக வச்ச தக்காளி அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஜூஸியாக எப்படி இருக்குது பாருங்கள். ஜாம் மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்படித்தான் இருக்குது. நம்ம அந்த தோலோடு போட்டு அரைச்சிருந்தோன்னு வைங்களேன் இந்த அளவுக்கு வராது. அது ஒரு மாதிரியாக துருவலாக தெரியும். நம்ம இப்போது இதை நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு என்கிட்ட கொத்தமல்லி கருவேப்பிலை காலி ஆயிடுச்சு. அதனால நான் அதை சேர்த்துக்கல. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா அதுக்கு பேரே தண்ணி சட்னி தான். அதனால நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்துட்டு அப்படி தேவைப்பட்டதை சேர்த்துக்கலாம். பாருங்க
சட்டுன்னு யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம என்னடா கடைக்கு போகணும், பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் வாங்கணுமேன்னெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சுக்கலாம். இப்போ வந்து மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து உப்பு வெங்காயம் வதங்கும் போதே நான் போட்டுட்டேன் இல்லைங்களா, அதனால வந்து இதுக்கு தேவையான மசாலா தூள் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் தரும். ஏன்னா இதில் வந்து நம்ம வேறு எந்த ஒரு பொருளுமே சேர்த்தலை, அதனால வந்து நம்ம மல்லித்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வீட்டில் இந்த பொருள்லாம் நம்ம வீட்டில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ, நான்லாம் காரம் வந்து செம்மையாக சாப்பிடுவேங்க, ரொம்ப பயங்கரமாக சாப்பிடுவேன். அதனால நான் பார்த்திங்கன்னா நான் காரம் வந்து அதிகமாக தான் சாப்பிடுவேன். இப்போ வந்து நான் எனக்கு தேவையான அளவு காரம் போட்டாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி வந்து வேக வச்சு தான் நம்ம அரைச்சிருக்கோம். ஆனாலுமே வாசம் வந்து சூப்பரான ஒரு வாசம். பார்த்திங்கன்னா தண்ணியாட்டம் இருந்துச்சு, மல்லித்தூள் சேர்த்ததுமே கொஞ்சம் திக்காயிருச்சு பாருங்கள். நான் வந்து இன்னும் கூட கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா திக்காகுது மல்லித்தூள் சேர்த்ததுமே. ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி தண்ணி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து தோசை எடுத்து வச்சுக்கலாம் தட்டில். தோசைனா நான் வந்து ஊத்தாப்பம் மாதிரி தாங்க இப்போ வந்து சூப்பராக நம்மளோட தண்ணி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஊற்றி உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சரிங்களா? ஏன்னா நானாக செஞ்சு நானாக சாப்பிட்டு பார்த்தா அது வந்து அவ்வளோவா சரிப்பட்டு வராது. சரிங்க, கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் போய் சாப்பிட்றேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தக்காளியோட தோலை வந்து நம்ம வந்து இப்போது உரித்து எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குங்க, இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளியோட தோல் எல்லாமே இந்த மாதிரி உரித்து எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம், அரைச்சிட்டு பார்க்கலாங்க. உரிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம்.